வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மேல் அண்ட் ஃபீமேல் என்டிட்டிஸ் இந்த இயங்கியலில் எப்படி ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது, எப்படி இந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி இருந்த சமூகத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்தந்த நாகரிகத்தில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட பாலினங்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஆனால் நமக்கு இப்போ பெரும்பான்மையாக பெண் ஆண் அப்படின்றத தான் நாம் முன்னெடுத்துட்டு போகிறோம், முன்னிலைப்படுத்துகிறோம். சரி, ஏன் இந்த மாதிரி, அதுவும் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகம் அப்படிங்கிறதே மக்களுடைய ஜனத்தொகை பெருக்கத்துக்காக முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு இடமாக தான் யுக சைக்கிளில் பார்க்கப்படுது. அப்போதான் மக்கள் நல்ல முறையில் ஜெனட்டிக் அப்டேட் கிடைக்கிறதும், மூளையோட செயல்திறன் நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட இடத்தை பிடிக்கிறதும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் தான் அது நடக்கும். அப்படி எவால்வ் ஆகுற அந்த மக்கள் கடைசியில் ஆல்கலைனா, அதுவும் நல்ல சிறந்த கலைஞர்களாக, அறிஞர்களாக, அறிவியலாளர்களாக விளங்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட தேரி. ஆனால் இதற்கு நம்ம தேவையை முதல்ல உருவாக்கணும். யோசிச்சு பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னா, அப்போ எந்த மாதிரியான உடல்களை நாம் உருவாக்கணும்? நல்ல ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் ரேஞ்ச் இருக்கிற உடல்களை எல்லாம் நாம் உருவாக்கணும். அப்படின்னா என்னென்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அது அதிகமாக டேட்டா ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு உடல்களாக இருக்கணும். ஆல்ஃபா டு ஒமேகா அந்த டைமில் இருக்கக்கூடிய உடல்களாகவே இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவல்யூஷன் ப்ராசஸில் ஆல்ஃபா டு ஒமேகா அந்த இதில் சீராக நம்ம ஒரேடியாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மக்களோட குணநலன்கள் எல்லாம் மாறிடும். அது நீட்டிச்சு நிலைக்காது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆல்கலைனா மாறிடுவாங்க. அது ஆக்சுவலி ஃபெயிலியர் மாடல் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமூக கட்டமைப்பை விட்டுடுவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வராது, அந்த மாதிரி ஆகிடும். அப்போது ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஆல்ஃபா டு ஒமேகா இந்த ஜெனட்டிக் அப்டேட் எல்லாம் எடுத்து, அதே மாதிரி சேர்த்து கோர்வையாக 2ஆம் வாட்டி எடுத்து அதை ஒரு இடத்துல குவிச்சு எப்படி இந்த மரபை முருகேற்றுறது அப்படின்றதெல்லாம் முன்னாடி இருந்த வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தா ஆண் இந்த பெண் அப்படிங்கிற பாலினங்களை நம்மளால் செயற்கையாக உருவாக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த பாலினங்களையே தொடர்ந்து பிறக்க வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்த முடியும். வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு இந்த மாதிரியான வேதியியல் மாற்றங்களை அவங்க உடம்புல ஏற்படுத்தி அவங்கள ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்க வைக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் எவால்வ்டான பீப்புள் இருக்கிறதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் பெண் அப்படின்ற இந்த 2 பாலினங்களை தவிர்த்து மற்ற பாலினங்கள் மேலோங்கும், அதிகமாகவே மேலோங்கும். அது எவல்யூஷனில் நல்லா எவால்வ் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் அதுவும் ஒன்று. யூனிவர்ஸ் 25 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் இங்கே ரெஃபர் பண்ண விரும்புகிறேன். முடிஞ்சால் போய் அதை படித்து பாருங்கள். ஸோ அது எலிகளை வச்சு செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதில் கடைசியாக எவால்வ் ஆனதுக்கப்புறம் அவைகள் என்ன மாதிரியான குணநலன்களை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, கெனிபலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, டிட்டாச்மெண்ட், அந்த சொசைட்டி சோஷியல் ஸ்ட்ரக்சரை கைவிடப்பட்டுட்டு அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ கலகத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன ஆவாங்க, அது கலக்கம் நடக்கும்போது அங்கே தான் சோல்ஸ் அவேக்கன் ஆகும். ஸோ எப்படி ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இந்த நேரத்தில் வடிவமைச்சிருப்பாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்வியல் முறையை இங்கே புகுத்தியிருப்பாங்க, மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது அவங்க ஹார்மோன்ஸில் மாற்றங்களை கொடுத்து அவங்கள இந்த மாதிரியான ஆண்னா இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கணும், பெண்ணா இந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கணும்னு எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு ஆன்மா, ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஜெண்டர் இல்லை. ஒரு சோல் அதிகபட்சமாக எவால்வ்டான ஒரு பாடி அதால் எடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஃபீமேல் என்டிட்டி. ஏன்னா ஃபீமேல் என்டிட்டி ஹோல்ட்ஸ் மோர் டேட்டா தேன் அதர்ஸ் இந்த இயங்கியலில். ஸோ இது சோல்
படி கான்ஷியஸ் படி நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எப்படி வாழ்வியல் முறையில் மாற்றம் ஏற்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கலிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான வாழ்வியல் முறைகள் இருந்திருக்கும். பெண் அறிஞர்கள், அறிவியலாளர்கள் எல்லாமே இன்னும் சொல்லணும்னா எல்லா கலைகளிலையுமே பெண்கள் கால் பதிச்சிருப்பாங்க. அங்கே வந்து ஆண் பெண் அப்படின்ற பேதமே இருந்திருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ராஜராஜ சோழன், இந்த சோழர் காலம்னு, பாண்டியர் காலம்னு எதை பார்த்தாலுமே உங்களுக்கு பெண்கள் வந்து மேல் அங்கி, மேல் உடை வந்து அணிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய மேற்பாகம் ஒரு போக பொருளாவோ, காம பொருளாவோ பார்க்கப்பட்டிருக்காது. அப்போ அதற்கு என்ன அர்த்தம்? அங்க இருந்த ஆண்கள் முழுமைத்தன்மையை அடைஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. இதே நிலை வந்து இப்போ இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்திலையும், மலைவாழ் மக்கள் சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்களை வந்து போக பொருளா பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஏன் அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க? அந்த ஆண்களுக்கு மட்டும் அப்படி ஒரு சமநிலை இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாம் ஆல்கலின். அவங்க வாழ்ற இடம், அந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்வியல் இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவங்கள சுற்றி இருக்க ஆற்றல் அவங்களுடைய தாட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு டிவைன் மஸ்குலன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆண் தன்மையை வந்து அது கொடுக்கும். அதுதான் ஆண் ஆக்சுவலி. ஒரு ஆண் அப்படின்னா இன்யான் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும். பெண்ணுன்றவ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு பாலினம் கிடையாது. பெண் தான் இருக்கிறதுலே மன உறுதியான ஒரு பாலினம். அதே மாதிரி ரொம்ப கடினமான விஷயங்கள் எல்லாம் இலகுவாக எடுத்துக்கிட்டு அதை வந்து சவால்களை சந்திச்சுட்டு போகிறதுல பெண்ணுக்கு மன உறுதி அதிகம். அதே மாதிரி ஆண் உறுதுணையாக இருக்கிறதுல, பக்கத்துணையாக இருக்கிறதுல, அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுல, இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஆணும் வந்து பங்கெடுத்திருக்காங்க. பழங்குடி மரபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே ஒரே மாதிரியான வேலைகளை தான் செய்வாங்க. ஆண் கடினமான வேலைகளை செய்யணும், பெண் இலகுவான வேலையை செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது. 2 பேருமே ஒரே மாதிரியான வேலைகளை தான் வந்து செய்வாங்க. ஸோ 2 பேருக்குமே உடற்பலம் இருக்கும். பெண் வந்து ஆணை விட பெண்ணால் சில விஷயங்களை அதிகமாக செய்ய முடியும். அதே மாதிரி பெண் தான் வந்து சமூகத்தை முன்னெடுத்துட்டு போகிற மாதிரியும் இருக்கும். இப்படி இருக்கும்போது இங்கே வந்து எந்த ஒரு குற்றங்களுமே நிகழாத அளவுக்கு இந்த சமூகங்கள் எல்லாம் இருக்குது. அப்போது நமக்கு மட்டும் இந்த எவல்யூஷனில் இருக்கும்போது இந்த ப்ராசஸில் குற்றங்கள் நிறைய நடக்கிற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு நமக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் அதை தாண்டி நாம் எவால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகள் தான் நமக்கு வந்து நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி எந்தெந்த சோல்ஸ் வந்து அவேக்கன் ஆகலையோ அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். நம்ம ஒரு உடல் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம டிசர்வ் பண்ணாமல் அந்த உடல் நம்ம எடுக்க முடியாது. நம்ம தான் வந்து கான்ஷியஸ்னஸோட அந்த பாடியை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சமூகத்தில் எவல்யூஷனுக்காக ஆண்களுக்கு இன்ன விஷயங்கள்னு வரையறுக்கப்பட்டு பெண்களுக்கு இன்னென்ன விஷயங்கள்னு வரையறுக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ கேயோஸுமே வந்து நடக்குது. பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, ஆண்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஆண்கள் வந்து மோஸ்ட்லி அந்த அசிடிக் ட்ரேட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரியும், பெண்கள் மோஸ்ட்லி ஆல்கலைன் ட்ரேட்ஸையே வெளிப்படுத்துகிற மாதிரியும் இந்த வடிவமைப்பு இருக்குது. இப்படி இருக்கிறதுனால பெண்கள் வந்து ரொம்ப ஆல்கலைனாக போய் தியாகிகள் மாதிரியும், அதே மாதிரி ஆண்கள் வந்து ரொம்ப அசிடிக்காக இருந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிற மாதிரியும் இந்த இதில் வந்து காட்டப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா பெண்கள் எப்போதுமே விட்டு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஆண்களும் அந்த பக்கம் அவங்களுடைய உணர்வுகளை வெளியில் சொல்ல முடியாமல், ஒரு ஆணால் வந்து அழக்கூட முடியாது இந்த சமூகத்தில். அந்த மாதிரியான இது வரையறையெல்லாம் இருக்குது ஆண்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்டு நான் இப்படி தான் அவங்களே நம்புகிற அளவுக்கு இந்த சமூக வடிவமைப்பு வந்து இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ஆண் வந்து
அசிடிக் ட்ரேட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுனால, அவங்க அசிடிக்காக இருக்கிறதுனால தான் நல்ல முறையில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் உருவாகிட்டே இருக்குது. ஏன்னா ஆண் எவ்வளோ அசிடிக்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் உருவாகிட்டே இருக்கும். பெண்ணை விட ஆண் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கணும். இந்த வாழ்வியல் முறையே வந்து அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாகிற மாதிரி தான் இந்த சமூக கட்டமைப்பை கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து நம்மளோட ஒவ்வொரு ஹார்மோன்ஸையும் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளான்ஸும் நம்மளோட கெமிக்கல்ஸையுமே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாழ்வியல் முறை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகிறதுனாலையும், நீ இதை தான் பண்ணணும்னு சொல்கிறதுனாலையும், அவங்களா வாழ விடாமல் பண்ணுறதுனாலையும் இது வந்து ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷன் வந்து ஒவ்வொரு சோல்ஸுக்குமே கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இதே தான் வந்து எல்லாரையும் அவேக்கன் பண்ணிட்டும் இருக்கு. ஸோ இந்த யுகா சைக்கிளில் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபீமேல் என்டிட்டி இங்கே வந்து நீங்கள் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா, ஃபீமேல் என்டிட்டியாக அவங்க உடம்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு மேல் என்டிட்டி அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய தரவுகளை மட்டுமே வந்து குண்டலினி அவேக்கன் பண்ணி அவங்க கெமிக்கல் பேட்டரியை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ட்ரேசஸ் மட்டும் எடுத்து அந்த டேட்டாவை மட்டும் போட்டு கழிச்சா போதும் ஒரு ஆண். ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லை. நான் சொன்னேன், பெண்ணுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப எவால்வ்டான ஒரு உடல் இங்கே. அதே மாதிரி அவங்களால செய்யக்கூடிய விஷயங்களும் அளப்பரியது. அந்த மாதிரி இருக்கும்போது பெண் வந்து தன்னுடைய தாய் தந்தை வழியில் வந்த அந்த ட்ரேசஸும் அவங்க வந்து குண்டலினி அவேக்கன் பண்ணிவிட்டு ஒரு கெமிக்கல் பேட்டரியை அவங்க வந்து கரெக்டாக உடம்பை ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேசஸும் அந்த டேட்டாவையும் உடம்புல போட்டு எரிச்சிட்டு, அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி போய் இவங்க எந்த ஃபேமிலியோக்கு கல்யாணம் பண்ணி போகிறாங்களோ அந்த ஃபேமிலியோட டேட்டாவையுமே வந்து இவங்க வந்து ஏற்றுப்பாங்க. அந்த தரவுகள் அந்த கருமாவையும் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அதையும் கரைப்பாங்க. அப்போ கல்யாணம்ங்கிறது இதுதான் வந்து மெயின் கான்செப்டே. அப்போது 2 பேர் சேர்றாங்க. ஒரு ஆல்கலீனான ஒரு பெண்ணும் அசிடிக்கான ஒரு ஆணும் சேரும்போது நமக்கு வந்து குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகள் வந்து நல்ல உடல்கள் பிறக்கும். நல்ல கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த உடலை வந்து எடுக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இது வந்து ஒரு கர்ம பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்ணோட கான்ஷியஸ்னஸ் வந்து அதை அவங்களுடைய அந்த ஃபேமிலியோடைய அந்த கர்மாக்குள்ளே வந்து அது பிணைக்கப்பட்டுரும். அந்த தரவுகளை அந்த டேட்டாவை வந்து இது நியூட்ரலைஸ் பண்ணுறதே வந்து இந்த பாடிக்கு இந்த பேட்டரிக்கு வந்து வேலையாக போயிடும். ஸோ அதனால தான் வந்து ரிஷிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணத்தை வந்து தவிர்த்துடுவாங்க. ஆண்களுக்குமே கிட்டத்தட்ட அப்படிதான், பெண்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான். புணர்ச்சி விதிப்படி யார் வேணால் யாரை வேணால் வந்து புணர்ந்து குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற மொத்த மக்களும் ஒரு ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல், இந்த ஒழுங்குமுறைன்னு நான் சொல்கிறது இந்த வேர்க்கால்கள் இந்த வழி அப்படின்ற அந்த ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இவங்க வந்து கல்யாணம் பண்ணி புணர்ந்து குழந்தை பெற்றாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கிளைகேட் ஆகி ரொம்ப சீக்கிரமாகவே எவால்வ் ஆகி இந்த சைக்கிள் வந்து முடிஞ்சிடும். சீக்கிரமாகவே ஆல்ஃபா ஒமேகா அந்த மாதிரியான குழந்தைகள் வந்துடும். மக்கள் தொகையில் பெருக்கம் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு புரோட்டோகால் வந்து கையாளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னார் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி இங்கே விதிக்கப்பட்டது தான். இந்த சோல் அந்த உடலை தேர்வு செய்யும் போதே இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வந்து அந்த புரோட்டோகால் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ யாராலையும் எதுவுமே வந்து பெரும்பாலும் மாற்ற முடியாது. ஆனால் தாமதிக்க தான் முடியும். தாமதங்கள் இருக்கும், அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் டிலே இருக்குமே தவிர எதையாவது நம்ம மாற்றலாமா அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ப்ரைம் என்டிட்டிஸ் அப்புறம் கீ என்டிட்டிஸோட வாழ்க்கை முறையில் அதே மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றம் ஏற்படுத்தவே முடியாது. அதுதான் உண்மை. ஸோ இப்போ நமக்கு வந்து நல்ல ஜெனட்டிக் அப்டேட் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.
இதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அப்படின்ற ஒண்ணு வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒண்ணு வேணா இருக்கலாம். ஆனா அப்பவும் அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இருக்காது. இப்போ நான் பேசின விஷயங்கள் உங்களுக்குள்ள கண்ணோட்டத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருமே ஒரு சோல் தான். ஆண், பெண் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ பெண்ணுனா இப்படிதான், ஆண்னா இப்படிதான் இப்படின்றதெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க வாழ்வியல் முறையில அவங்க வந்து பழகுனது, அவங்களுடைய அந்த குணநலன்கள், அவங்க எடுத்த முடிவுகள், அவங்களோட கண்ணோட்டம் இதெல்லாம் நமக்குள்ள பதிவா இருக்கிறதுனால அது வெளியில வருது. அது எல்லாமே நம்ம ரீப்ரோகிராம் பண்ணி மாற்றி எழுத முடியும். அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் முறைய நம்மளால குடுக்க முடியும். யாரும் ஆண், பெண், வேறு பாலினம் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு அ கிண்டர் ஸ்பிரிட் தான், ஆன்மா தான், சோல்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய எவல்யூஷனுக்கான அ ஒரு வழி இங்க இருக்கு. அத அவங்க செய்யறதுக்கான சூழ்நிலைகள வந்து அமைச்சு கொடுக்கறது தான் வந்து சிறப்பான விஷயமா அமையுமே தவிர, இவங்க வந்து இப்படித்தான், அவங்க வந்து அப்படித்தான், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த சோலோடைய எவல்யூஷனுக்காக அது என்ன பண்ணணுமோ, அது தானாவே அத தேடி பண்ணிடும். அது வந்து அவங்களோட கெரியரா இருக்கட்டும், அவங்க சர்விஸ் அ ஓரியன்டடா போறதா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம், பர்ப்பஸ வந்து சர்வ் பண்ற விதமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கலாம். ஒரு ஆன்மா தன்னுடைய பர்ப்பஸ சர்வ் பண்றதுக்கான வழிய அது தேடிட்டு போகும். அதுக்கான சூழ்நிலைய நாம அமைச்சு குடுக்கணும். பெண்கள் எல்லாம் பெரும்பான்மையா, அ நான் வந்து பெண், நான் ஒருத்தர வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி என் குடும்பத்த வந்து நான் வந்து அ தூக்கி நிறுத்துறேன். இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பெண்கள், ஒரே ஒரு நிமிஷம் இந்த விஷயத்த கேட்கணும். ஒரு ஆன்மாவ, ஒரு சோலா நீங்க சொல்லுங்க. உங்களுடைய சோல நீங்க எவால்வ் பண்ணியிருக்கீங்களா? நாம வந்து கர்மிக் புரோகிராம்ஸா செஞ்ச தப்பைய தான் நாம திருப்பி திருப்பி செய்றோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோல தனிப்பட்ட முறையில எவால்வ் பண்றதுக்கு ஏதாவது மாற்றம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? இல்ல செஞ்ச தப்ப தான் நீங்க திருப்பி திருப்பி செஞ்சிருக்கீங்களா? சரி, செஞ்ச தப்ப தான் திருப்பி செஞ்சிருக்கீங்களான்னு சரி பார்க்கறது எப்படின்னு சொல்லவா? உங்களுக்கு இந்த சமூகத்தினால ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு நான் தகுதியான ஆளே இல்ல. ஆனா எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதே விஷயத்த நீங்க சில வருடங்கள் கழிச்சு வேற சிலருக்கு பண்ணுவீங்க. அது உங்களுடைய உறவினர் பெண்களா இருக்கலாம். இல்ல வேலை இடத்துல இருக்கலாம். இல்ல உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம். ஆணா இருக்க பட்சத்துல உங்களுடைய அ நண்பர்கள் அல்லாதோர், குடும்பத்தினர் யாரா வேணா இருக்கலாம். ஸோ, இப்போ ஒரு பெண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு இது முக்கியமா சொல்றேன். செஞ்ச தப்பையே நீங்க திருப்பி பண்ணியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கர்மிக் ப்ரோகிராமா நீங்க எவால்வ் ஆக முடியும்? சொல்லுங்க. செஞ்ச தப்பையே திருப்பி பண்ணீங்கன்னா, இதே சோல் இன்னொரு உடல் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே கான்ஷியஸ்னஸ் இன்னொரு உடல் எடுக்குதுன்னா, இந்த டேட்டா ஒத்துப்போற மாதிரியான பஞ்சேந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல தான் அது எடுக்கும். அப்படிப்பட்ட பஞ்சேந்திரியங்கள் இதே சூழ்நிலையில, இதே மாரி ஒரு அப்பா, அம்மா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில பொறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்க. இதே வாழ்க்கைய தானே நீங்க திரும்பி வாழ்வீங்க. உங்களுக்கு அத மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில, அத நல்ல முறையில நாம செயல்முறைப்படுத்தி மாற்றி அமைச்சுக்கணும் இல்லையா? இப்போ கடைசியா நீங்க வரும்போது, என் குடும்பத்துக்கு நான் இத பண்ணேன், என் குழந்தைங்களுக்கு நான் இத பண்ணேன்னு நீங்க சொல்றதுனால, ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஒருவேள உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய கணவரும், குழந்தைகளும் நன்றி உணர்வோட இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா மாற்றம் இருக்கும் உங்களுடைய புரோகிராம்ல. முன்னாடி இருந்தத விட இப்போ பெட்டரா ஒரு நல்ல கான்ஷியஸ்னஸா நீங்க எவால்வ் ஆகியிருப்பீங்க. ஒருவேள இல்ல அப்படின்னா, அதுவும் உங்க கணவர் வந்து நெறைய பேருக்கு கெடுதல் செய்றாருன்னா, யோசிச்சு பாருங்களேன். அதுவும் உங்களுக்கு வரும். நம்ப யார் கூட இப்போ நான் ஒருத்தர்கிட்ட நின்னு பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னோட ஆரா அவங்க கூட நான் நின்னு பேசும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதில சேஞ்சஸ் வரும். நம்ம எல்லாருமே வந்து கெமிக்கலா செய்யப்பட்டவங்க தான். ஸோ சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த மாதிரியான ஒரு நபரோட நீங்க வாழுறீங்க? எந்த மாரி ஒரு நபருக்காக நீங்க உங்க வாழ்க்கைய ஃபுல்லா டெடிகேட் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அவர் வந்து அற வழியில போறவரா? அப்படின்றத நீங்க பார்க்கணும். உங்களால சமூகத்துக்கு இந்த சமூகத்திலேருந்து நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த சமூகத்துக்கு நம்ம திருப்பி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அதுக்காக நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு சோலா நீங்க எவால்வ் ஆகுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ, அத நீங்க எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி இந்த முறையில நான் இல்வாழ்க்கை வாழ்றதுனால மட்டுமே நான் வந்து எவால்வ் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய கணவர் சமூகத்துல வந்து ஒரு பெரிய அ அ கொடையாளியா இருக்கணும். இல்ல பெரிய ஒரு சர்விஸ் பண்றவரா இருக்கணும். அவரோட குணநலன்கள் வந்து ஊர் மெச்சும்படியா ரொம்ப நல்லவரா அவர் இருக்கணும். அப்படிப்பட்டவருக்கு நீங்க துணைவியா இருந்து, அவருக்கு நீங்க உறுதுணையா இருந்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா உங்க சோல் வந்து நல்லபடியா எவால்வ் ஆகும். எவால்வ் ஆகியிருக்கும். இல்ல நீங்க 2 பேருமே சேர்ந்து அந்த தொழில் பண்ணியிருப்பீங்க. இல்ல 2 பேருமே சேர்ந்து அந்த சர்விஸ பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி. இல்ல, நான் வீட்ல மட்டுமே இருக்கேன் அப்படின்னா, தயவு செய்து இது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கலாம். அவேக்கனிங் காலா இருக்கலாம். ஸோ, தயவு செஞ்சு உங்களுக்கான ஒரு தேடல வந்து தொடங்குங்க. உங்களோட பர்ப்பஸ் கண்டுபிடிங்க. ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்த நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு நடக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் நடக்காம கூட போகலாம். ஸோ இங்க ஒண்ணோட ஒண்ணு எல்லாமே தொடர்புடையது. சின்னதோ, பெருசோ உங்களோட பர்ப்பஸ் உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேட்டு நீங்க தாராளமா செய்யுங்க. எல்லா விமெனுமே தங்களுக்கான ஒரு அ தனித்துவமான விஷயத்த வெளிக்கொணர்ந்து, அ நாம யார் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சோலுக்கு ஆண், பெண் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதற்கு முன்னாடி போன அ லைஃப் டைம்ல வந்து நீங்க ஆணா இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆணா இருந்திருக்கலாம். நீங்க ரொம்ப நல்லவரா இருந்திருக்கலாம். விமென் வந்து அந்த சொசைட்டில ரெய்ஸ் ஆகும்போது தான் அந்த சொசைட்டியே வந்து ரெய்ஸ் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ. லவ் இஸ் காட்.